குட் ஆஃப்டர்நூன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் போதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கின்றேன். இந்த வீக்கெண்டு பிஸியான ஒரு வீக்கெண்டு. இந்த வார இறுதி மிகவும் ஒரு அலுவலான ஒரு வார இறுதி. இன்ஃபேக்ட் நேற்று இரவு நான் 3 கூட்டங்களிலே பேசினேன். ஆர்க் டிவியினுடைய முழு இரவு ஜெபம், மதுரை முழு இரவு ஜெபம், அதோடு கூட ஆசீர்வாத சென்னை கிறிஸ்தவ வியாபாரிகள் எழுப்புதல் ஜெபம். இந்த 3 ஜெபத்திலே நான் இணைந்து கொண்டேன். இன்று மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஆசீர்வாத சென்னை உபவாச ஜெபத்திலே நான் கலந்து கொண்டேன். நீங்கள் அப்படி பல ஜெபங்களிலே 12 மணி நேர உபவாச ஜெபம், அப்புறம் இன்றைக்கு மாலையில் மோகன் அண்ணனுடைய ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம், நாளைக்கு காலையில் நம்முடைய சபை ஆராதனைகள், நாளை மத்தியானம் நம்முடைய டீச்சிங், அதுக்கப்புறம் மாலையில் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் ப்ரோக்ராம், அதற்கு பிறகு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மோகன் அண்ணன் ப்ரோக்ராம், அதற்கு பிறகு திங்கட்கிழமை காலை குடும்ப ஆசீர்வாத நேரம், ஜெப நேரம் மோகன் அண்ணன் கூட. இப்படி எவ்ரி வீக்கெண்டு பயங்கர பிஸியாக இருக்கிறதான ஒரு வீக்கெண்டு. ஆனாலும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுபாவத்திலே மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவிய மாற்றம் என்பது, குணமாற்றம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அதற்கு இணக்கம் காட்டாமல் நாம் இதிலே மாற முடியாது. God has given us choices. ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுக்கும் ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார். மனிதனை அவர் இயந்திர மனிதனை, ஆண்டவர் மனிதனை ஒரு ரோபோவாக, இயந்திர மனிதனாக ஆண்டவர் உண்டாக்கவில்லை. அதாவது நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி இப்படி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும்னு அவர் செய்ய முடியும், அவருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆனால் மனிதனை அவர் தெரிந்தெடுக்கும் தன்மையோடு, சாய்ஸ் என்ற ஒரு ஆஸ்பெக்டை கொடுத்து, ஏனென்றால் அன்புள்ள தேவன் அவர். அன்புள்ள தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. Love does not compel. And God, in his essence being a loving person, he will not contradict his nature. அவர் தன்னுடைய சுபாவத்தை அவர் மாற்றிக்கொள்வது இல்லை. அவர் உடைய தன்மையிலே அவர் பிசகுவது இல்லை. ஆகவே அன்புள்ள தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. Love does not compel. Love does not force. அன்பு வற்புறுத்தாது, அது கட்டாயப்படுத்தாது. அது அன்பு என்ற அந்த தன்மை அது தெரிந்தெடுக்கும் தன்மையை நமக்கு கொடுக்கும். நல்லது எது, கெட்டது எது என்று காட்டும். ஆனால் தீர்மானிக்கிற பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதான சுபாவத்தை, அன்பின் அந்த நேச்சரை உடையதான ஆண்டவர் மனிதனுக்கு சுய சித்தத்தை கொடுத்தார், தெரிந்தெடுக்கும் தன்மையை கொடுத்தார். அங்கதான் பிரச்சனை. ஆதியாகமத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது தெரிந்தெடுக்கும் தன்மையோடு படைத்தார். அதற்கு பிறகு அவன் தெரிந்தெடுக்கும் தன்மையை தவறாக பிரயோஜனப்படுத்தினபடியினால் தான் வீழ்ச்சி வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த சாய்ஸ் ஃபேக்டர், நம்மை ஆண்டவர் ஒரு இயந்திர மனிதனாக உருவாக்காமல் நாம தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஆகவே நாம் அந்த காரியத்தை நாம் சரியாக பிரயோகிக்க வேண்டும். we must use that properly. நாம் அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்தெடுக்கும் தன்மையை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை கட்டாயப்படுத்தி மாற்றுவது இல்லை. கேரக்டர் சேஞ்ச் என்பது அவர் நமக்கு உதவி செய்தாலும், அவருடைய பலப்படுத்தும் கிருபை நம்மோடு கூட இருந்தாலும், நாம் விட்டு கொடுக்காத பட்சத்திலே நாம் மாறவே முடியாது. we will never change.
unless and until we yield and submit willfully. நாம் விருப்பத்தோடு நம்முடைய தெரிந்தெடுக்கும் தன்மையை விட்டு கொடுத்து ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணித்தால் மாத்திரமே நாம் மாற முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தொடர் பாடத்திலே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துதலை கொடுப்பார். நீங்கள் மாறுவதற்கு வேண்டிய கிருபையை தேவன் தந்தருள்வார். இதுதான் சரியான பாதை, நீ போகிற பாதை சரியில்லை என்பதை அவர் உணர்த்துவார். ஆனால் அதற்கு இணக்கம் காட்டி விட்டு கொடுக்கிறதான பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். அது அவர் செய்தாலும் இன்னொரு பக்கம் நாம் விட்டு கொடுக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வருகிற சவால். yield, submit to the divine prompting, divine conviction. ஆவியானவர் கொடுக்கிற உணர்த்துதல், ஆவியானவர் கொடுக்கிற உந்துதல் ஆகிய காரியத்திற்கு நாம் இணக்கம் காட்டினால் நாம் மாறுவோம். ஆமென். changed life is what God wants, but he doesn't force you to change, but he will gently invite you to a changed life. ஆகவே ஆவியானவருடைய அந்த மென்மையான அந்த ஒரு கிரியை நமக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு விட்டு கொடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உள்ளதான இந்த போதனையை நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளின் போதனையை உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். Lord, we submit. Lord, we yield. Lord, we surrender. ஆண்டவரே, நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். Unless you change and become like a little child என்று நீர் சொன்னீர். ஒரு சிறு பிள்ளையை போல நீர் மாறாவிட்டால் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. Lord, there is a need to change. And change in the inside, change in the attitude. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனப்பான்மையிலே நாங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, கட்டாயத்தின் பேரிலே அல்ல, தன்னார்வமாய் நாங்கள் மாற வேண்டும். Lord, you want us to change willingly. Lord, you want us to change voluntarily. அதுதான் நீர் விரும்புகிற காரியம். ஆண்டவரே, எங்களை கண்டிப்பாக மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி உம்மாலே மாற்ற உமக்கு வல்லமை இருந்தாலும் நீர் அதை செய்வது இல்லை. Lord, we submit. ஆண்டவரே, நீர் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அந்த ஆண்டவரே உரிமையை கொடுக்கிறோம். எங்களிலே வந்து நீர் அந்த உணர்த்துதலை ஸ்ட்ராங்காக கொடுக்கும்படி, நாங்கள் மாற வேண்டிய பகுதியை எங்களுக்கு சுட்டி காட்டும்படி, எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர், Lord, we give you permission, Lord, to intervene in our life and do the thing, alter the things that you wanted to. மாற்ற வேண்டிய காரியத்தை நீர் மாற்றுவீராக. மறுரூபம் எங்கள் ஜீவியத்திலே உண்டாவதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முதல் எதிரியை நாம் குறித்து படிக்கப் போகின்றோம். மனிதனை மிகவும் பாதிக்கிற, அல்லது நாம் கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் நம்மை வந்து தாக்குகிற, நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு காரியம் பெருமை. இந்த பெருமை என்ற இந்த ஒரு காரியம்தான் ஒரு தேவதூதனை பிசாசாக மாற்றிவிட்டது. இந்த பெருமை என்ற இந்த ஒரு உணர்வு தான் மற்ற எல்லா பாவங்களுக்கும் ஒரு அடித்தளம் என்று கூட நாம் சொல்ல முடியும். இப்படி இந்த பெருமை, பொறாமை, கோபம், காழ்ப்புணர்ச்சி, இச்சை என்ற இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணர்வுகள் நம்மை வந்து தாக்கக்கூடும். விழுந்து போனதான மனிதனாகிய நாம் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் சுபாவத்திலே நாம் வளர வேண்டிய காரியங்கள் இருப்பதனாலே நாம்
இந்த மாதிரி காரியத்தில் கவனமாக நாம் இல்லாவிட்டால் நாம் சிக்கிக்கொள்வோம். பைபிளில் ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இங்கிலீஷில் பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, சப்டியூ. சப்டியூ என்ற வார்த்தை மேற்கொள்ளு, ஜெயம் கொள்ளு, அதற்கு நீ இணக்கம் காட்டி விட்டு கொடுத்து விடாதே. இங்கே கீழ்ப்படுத்தி என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. நீ அதை உன்னை மேற்கொள்ள விட்டு விடாதே, நீ அதை கீழ்ப்படுத்தி நீ மேலாக இருக்க வேண்டும், நீ ஜெயம் கொள்ள வேண்டும், நீ அதற்கு விட்டு கொடுத்து விடக்கூடாது, உலக இழுப்புக்கு நீ போய்விடக்கூடாது, உலகம் உன்னுடைய ஆளுகையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். Have authority, have dominion. அதை கீழ்ப்படுத்து, அதை மேற்கொள்ளு, அதை ஜெயம் கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் விரும்புகிறதான நபராக நாம் வாழ்ந்தால் நாம் கீழாகாமல் மேலாவோம், நாம் வாலாகாமல் தலையாவோம், நாம் செல்வாக்குள்ள நபர்களாக இருப்போம், நாம் ஜெயமுள்ளவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரம். Turn your Bibles to Revelation chapter 2 and chapter 3. 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தியை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. கவனிங்க, அந்த 7 சபைகளுக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு காமன் அந்த அப்ரோச், அந்த டெம்ப்ளேட், அந்த செய்தியினுடைய அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த சபையை அவர் பாராட்டுவார், there is commendation. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா there is correction. அங்கே அவர்களுடைய குறைகளை அவர் சுட்டி காட்டுவார். முதலாவது அவர்களை மெச்சிக்கொள்வார், இரண்டாவது அங்கே இருக்கிற குறையை அவர் சுட்டி காட்டுவார். there is commendation and then there is correction. நம்பர் 3, அங்கே நீங்கள் பார்த்தால் there is warning of judgment. நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வராவிட்டால், கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்காவிட்டால், அங்கே வரக்கூடிய ஆபத்தை, வரக்கூடிய தண்டனையை அங்கே அவர் சொல்லுகிறார். 4வதாக, ஜெயம் கொண்டால், வெற்றி கொண்டால், திருத்துவதற்கு தருணத்தை தேவன் கொடுக்கும் பொழுது நாம் மாறிவிட்டால் நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், promises. 4 things for all the churches in the book of Revelation chapter 2 and chapter 3. Number 1, commendation. Number 2, correction. Number 3, warning of the possible judgment if you don't correct yourself. And number 4, promises if you are a overcomer. நீ ஜெயம் கொள்கிறவனாக இருந்தால் உனக்கு நான் இதை தருவேன், அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். பாராட்டு, திருத்துவதற்கான அந்த காரியம், திருந்தாவிட்டால் உண்டான தண்டனை, திருந்தினால் உண்டாகிறதான ஆசீர்வாதம். அதில் நான் உங்களுக்கு இப்பொழுது வலியுறுத்த விரும்புகிற காரியம், அங்கே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் இதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஓவர் கமர்ஸ். இங்கிலீஷில் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கவனிங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை தான் புசிக்க முடியாமல் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான் ஆதாம்.
அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் புசிக்க ஆரம்பித்ததினாலே தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடாதபடிக்கு தோட்டத்தை விட்டு விரட்டினார். இப்பொழுது ஜெயம் கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஓவர் கமர்ஸ். இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், Revelation chapter 2 verse 11. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் 2வது மரணத்தினாலே சேதப்படுவது இல்லை. நம்பர் 3, Revelation chapter 2 and verse 17. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, to him that overcomes, to him that overcomes, to him that overcomes. That is the phrase repeatedly used in the 2 chapters, Revelation chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3 அதிகாரத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று 7 முறை இருக்கிறது. 3 வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டிவிட்டேன். நாலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Revelation 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஐந்தாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Revelation chapter 3 and verse 5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆறாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்க, அங்கே ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Revelation 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சிங்காசனத்திலே நான் அவர்களையும் உட்கார செய்வேன். என்னோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆளுகைக்காக தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை ஜெயிக்க வேண்டும்? எதை ஜெயிக்க வேண்டும்? உலகம், மாமிசம், பிசாசு. The world, the flesh and the devil. இந்த 3 காரியத்தை தான் ஜெயிக்கணும். இது ரொம்ப ஈஸி. எது தெரியுமா? இந்த 3ல எது ரொம்ப ஈஸி தெரியுமா? பிசாசு. பைபிளில் சொல்லியிருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான் ரொம்ப ஈஸி. 2வது உலகம். 3வது தான் ரொம்ப கஷ்டம். என்னது? மாம்சம். என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு கூட, அதை சிலுவையில் அடிக்கணும்னு பவுல் சொல்றார். சரியா? அப்ப நமக்கு உள்ள இருக்கிறதான காரியங்கள், சரியா, உலகத்தை மேற்கொள்ளணும், பிசாசை மேற்கொள்ளணும். ஆனா இப்ப நமக்குள் இருக்கிறதான காரியங்களை மேற்கொள்ளுகிற காரியத்தை தான் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம் பெருமை. இன்றைக்கும் நாளைக்கும் we are going to look at this in detail and I'm going to give you some stories from the Bible. வேதாகமத்திலேயே பெருமையினாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய சம்பவங்களை கூட நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் பெருமையை குறித்து நாம் டீல் பண்ண போகிறோம். லாங் சர்ஜரி. சரியா? இது ஒரு ஷார்ட் சர்ஜரி கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இன்னைக்கும் நாளைக்கும்
இந்த பெருமை என்ற இந்த காரியத்தை நாம் சரி செய்ய போகிறோம். சரி செய்வதற்கு ஆலோசனைகளை பெறப்போகிறோம். நாம் விட்டு கொடுத்தால் நாம் அதிலிருந்து வெளியிலே வர முடியும். திங்கட்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கோபத்தை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் நாம் பெருமையை குறித்து நாம் டீல் பண்ண போகிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 6. யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. God opposes the proud and he gives grace to the humble. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏத்து நின்னா என்ன ஆகும்? கதை கந்தல் முடிஞ்சது கதை. அதாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏத்து நிற்கிறார்னா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, இது பெரிய ஆபத்தான ஒரு காரியம். இந்த பெருமைங்கிற காரியம் நமக்கு ரொம்ப ஆபத்தானது. அதை வேண்டவே வேண்டாம். அதை கம்ப்ளீட்டா அறவே நாம நம்மை விட்டு அகற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனம். Proverbs 22 and verse 4. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனம், இதெல்லாம் பெருமையின் அந்த டிஸ்கிரிப்ஷன். துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:23. Proverbs 29 and verse 23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை உயர்த்த 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 ஆண்டவர் உங்களை தாழ்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், உங்களுடைய பெருமை உங்களை தாழ்த்தும். நீங்கள் உங்களை எவ்வளவுக்கு உயர்த்த நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். Do you want to be humbled by God? நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாங்க. என்னது? பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஆண்டவர் தாழ்மையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அவர் கொடுக்குற விஷயம் இல்லை இது. நீ உன்னை நீ தான் தாழ்த்தணும். நான் சொல்றது புரியுதா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பைபிளில் போட்டிருக்கு. தன்னைத்தான் தாழ்த்தணும். அவர் உங்களை தாழ்த்துற பிசினஸ்ல இல்லைங்க, அவர் உங்களை உயர்த்துற பிசினஸ்ல இருக்கார். அவர்கிட்ட போய் தாழ்த்துங்க தாழ்த்துங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் உங்களை தாழ்த்தணும். நீங்க தான் உங்களை தாழ்த்தணும். You must learn to humble yourself. Don't pray for humility. That is your responsibility. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனம் அடிக்கடி இந்த நாட்களிலே பயன்படுத்தப்படுகிற வசனம். 2 Chronicles chapter 7 and verse 14. If my people who are called by my name humble themselves. It is not something that God will do for you. That is something that you got to do it for yourself. நல்ல கவனிங்க. தாழ்த்துவது என்பது உங்களுடைய பொறுப்பு. தாழ்த்துவது என்பது எனக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். நான் தான் என்னை தாழ்த்தணும். நான் தாழ்த்தும் போது தேவன் என்னை உயர்த்துவார். ஆண்டவர் தாழ்த்துறாருன்னா காலி நீங்களும் நானும். ஆமென். Sometimes we don't know what to pray for. ஆண்டவர் சொல்லுவாரு, தாழ்த்து தாழ்த்துன்னு என்ன போய் நீ கேட்கிறியடா? டேய், நான் உன்னை தானடா தாழ்த்த சொன்னேன். நான் உன்னை செய்ய சொன்னதை இப்போ என்கிட்ட நீ கொடுக்குற அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்படித்தான் இருக்கு வசனம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். You have to humble yourself.
And therefore listen to this study very carefully. கன்வீனியன்ட்டா வந்து ஆண்டவரே என்னை தாழ்த்தும் என்று சொல்லி ஜெபிச்சிட்டு போறதில்லை. இது இங்க பாருங்க, ஆவியின் கனி என்பது நம்மளிலே உருவாக வேண்டும். The fruit of the Spirit must be developed in us. ஆவியின் வரங்கள் என்பது ஆண்டவர் கொடுக்கிற காரியம். நீங்க ஆவியின் வரங்களை வாஞ்சித்து நாடலாம், ஆனால் ஆவியின் கனியை நீங்கள் விட்டு கொடுத்து வளர்க்க வேண்டும். You have to develop humility, and that is a virtue that God wants to see developed in us. நமக்குள்ளே தேவன் வளர விரும்ப செய்கிற குணாதிசயங்களிலே ஒன்று அந்த தாழ்மையின் சிந்தை. அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுப்பாராம். அதற்கு மாறாக தன்னை பெருமைப்படுத்தி காட்டிக்கொண்டு இருக்கிறவனுக்கு அவரே எதிர்த்து நிற்பாராம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனுஷனுடைய அந்த திமிரு, மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆணவம், அந்த கர்வம், அது அவனை தாழ்த்தும். நீங்க எவ்வளவுக்களும் உங்களை உயர்த்த ட்ரை பண்றீங்களோ அவ்வளவுக்களும் தாழ்ந்து போவீங்க. சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிடுங்க, ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், அதனாலே ஆண்டவர் உங்களை தாழ்த்த சொல்லுகிறார். Humble yourselves. Okay, that is not something to go and ask God for. ஆவியின் கனி எதையுமே நீங்க வந்து டெவலப் பண்ணணும். ஆவியின் கனியெல்லாம் நீங்க தான் உங்களிலே வளர்த்து கொள்ளணும். அதற்கு தேவன் கிருபையை கொடுப்பார், அதற்கு தேவன் ஒத்தாசையை கொடுப்பார், அதற்கு தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அந்த சாதகமான சூழ்நிலைகளை கொடுப்பார் வளர்த்து கொள்வதற்கு. ஆனால் நீங்கள் தான் பை சாய்ஸ் அதை டெவலப் பண்ண வேண்டும். நீங்கள் அதை டெவலப் பண்ண வேண்டும். ஓவர் நைட் இது வராது. இது வளர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அது கேரக்டர் டெவலப்மெண்ட் வளர வேண்டும். ஆமென். ஆவியின் கனி நமக்குள்ளே வளர வேண்டும். இது மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மேட்டர் அல்ல. ஆமென். தாழ்மைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். விசுவாசிங்க வந்து கேட்பாங்க எங்க கிட்ட, தாழ்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ தான் தாழ்த்தணும். உன்னை நான் உனக்கு தாழ்த்தணுங்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது. ஆமென். நீ தான் உன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது இது அவங்க பொறுப்பு. என் முகத்தை தேடும் பொழுது அது நம்ம பொறுப்பு. ஜெபம் பண்ணும் போது நம்ம பொறுப்பு. தேசத்திற்கு சேமத்தை அவர் கொடுப்பார். ஒரு இங்கிலீஷில் உள்ள ஒரு கொட்டேஷன், ஒரு நல்ல ஒரு வாக்கியம், நான் அதை வாசிக்கிறேன், அதை தமிழ்லையும் சொல்லுகிறேன். நன்றாக கவனியுங்கள். I'm going to read a quote from English and obviously I will explain that in Tamil as well. நான் ஆங்கிலத்திலே ஒரு அந்த கொட்டேஷன் அல்லது சொல்லப்பட்ட ஒரு 2-3 சென்டென்ஸ் அதை நான் வாசிக்க போகிறேன். அதற்கு பிறகு தமிழில் சொல்கிறேன். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் எழுதினதான புஸ்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Man's basic nature is in rebellion against God. மனிதனுடைய அடிப்படை சுபாவம் தேவனை எதிர்க்கக்கூடியதாகவும் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை உடையதாகவும் உள்ளது.
That is man's nature. அதை மாற்றணும். His natural inclination is to rule over his own life. அதாவது அவனது இயற்கையான விருப்பம் என்னவென்றால் தன் வாழ்க்கையை தானே ஆள வேண்டும். தனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். He must heap up treasure for himself. He must rule his own life. Nobody should tell him what to do. யாரும் சொல்லக்கூடாது நீ என்ன செய்யணும்னு. ஏன் வாழ்க்கை உனக்கு என்னடா என்ற ஆட்டிடியூடு, பெருமை. And they glory in their own strength. தன்னுடைய பலத்திலேயே அவர்கள் வாழ முயற்சிப்பார்கள். அதை குறித்து பெருமையாய் பேசிக் கொள்வார்கள். எனக்கு இதை செய்ய தெரியும் என்று சொல்லிக் கொள்வார்கள். And the ability, strength and ability எனக்கு இருக்கு என்ற ஒரு அந்த இண்டிபெண்டன்ட் நேச்சர், சுயாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, அவனுடைய சொந்த ஞானத்தை நம்புகிறதான ஒரு நிலை, தன் திறமை ஞானத்தையே மேன்மை பாராட்டுகிற ஒரு நிலை. left to himself he is foolish, self-centered and proud. கொஞ்சம் விட்டா அவன் என்ன பண்ணுவான்? முட்டாள்தனமாகவும் சுயநலமாகவும் பெருமையுடனுமே காணப்படுவான் என்று அந்த ஆசிரியர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். I'll read that again. Left to himself, man will be foolish, self-centered and proud. This is the basic root of man's problems. மனிதனுடைய பிரச்சனைக்கு, எல்லா பாவத்திற்கும் மேலாக இந்த காரியம்தான், இதுதான் அடித்தளமான மனிதனுடைய பிரச்சனை. ஒரு தேவதூதனை பிசாசாக மாற்றின பாவம்தான் இந்த பெருமை என்ற இந்த பாவம். இன்னொரு ஆசிரியர் சொன்ன இன்னொரு கொட்டேஷனை நான் வாசிக்கிறேன். We live in a proud and egotistical generation. நாம் பெருமை மற்றும் சுயம் தாண்டவமாடுகிற ஒரு தலைமுறையிலே வாழ்கின்றோம். We live in a proud and egotistical generation. நாம் பெருமை மற்றும் சுயம் தாண்டவமாடுகிற ஒரு தலைமுறையிலே வாழ்கின்றோம். எப்படிப்பட்ட தலைமுறை இது? எப்படிப்பட்ட தலைமுறை? 1 தீமோத்தேயுக்கு வாங்க. ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், ஆனால் இப்பொழுது வாசிப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். 1 தீமோத்தேயு இல்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 Timothy chapter 3. இந்த தலைமுறையிலே மக்கள் எப்படி இருப்பார்களாம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் என்று இங்கே சொன்னது பிசாசு பிடித்தவனுக்கு இருக்கிறதான அந்த கொடூரத்தை கம்பேர் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பிசாசு பிடித்த 2 பேர் எப்படி கொடூரமாய் நடந்து கொண்டார்களோ அதற்கு பயன்படுத்தப்பட்டதான அதே வார்த்தை தான் இங்கே கடைசி நாட்களிலே கொடூரமான காலம் வரும் என்று ஆண்டவர் சொன்னதான இந்த வார்த்தையிலே இருக்கிறது. In the last days there will be perilous times. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராக, பெருமைக்கு உரியதான குணலட்சணங்கள் இவைகள், பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்கள். பாருங்க, அந்த அகந்தை உள்ளவர்களுக்கு அந்த பெருமைக்கு உரியதான ஒரு தன்மை. தற்பிரியராக இருக்கிற காரியம் அது பெருமைக்கு உரிய காரியம். தூஷிக்கிறவராக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, சப்மிட் பண்ண மாட்டாங்க, இண்டிபெண்டன்ட் நேச்சர், எனக்கெல்லாம் தெரியும் நீ யாரு சொல்றது என்று கேட்கக்கூடியதான ஒரு மனநிலை. நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள். பாருங்க, அது பெருமைக்கு உரிய
நபருடைய தன்மை. அவதூறு செய்கிறவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக, துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, அது பெருமைக்குரியதான தன்மை. இப்ப நான் இங்க சொன்னதான 18 காரியத்தில் ஒரு 4 காரியமாவது அந்த பெருமைக்கு உரியதான காரியங்களாக இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். We live in a proud and egotistical generation. நாம் பெருமை மற்றும் சுயம் தாண்டவமாடுகிற ஒரு தலைமுறையிலே வாழ்கின்றோம். It is now considered acceptable and even normal for people to promote themselves, to praise themselves and to put themselves first. தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. அதாவது இன்றைய உலகில் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி பேசிக்கொள்ளவோ, தங்களை தாங்களே முக்கியப்படுத்துவதோ, தங்களை தாங்களே புகழ்வதோ எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. And in fact, pride is seen as a virtue by many. அதாவது பெருமை என்பதே ஒரு குணாதிசயம் என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகமானது போய்கொண்டிருக்கிறது. Humility, on the other hand, is viewed as a weakness. அதாவது தாழ்மை என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது, பெருமை என்பது ஒரு நல்ல குணாதிசயமாக பார்க்கப்படுகின்றது. அதை கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லுகிறார்கள். Sometimes they have classes and seminars on self esteem, building self esteem. I rather prefer building God esteem seminars. நல்லா கவனிங்க. ஏற்கனவே மனிதன் சுயத்தில் அவன் மூழ்கி இருக்கிறவனுக்கு கோர்ஸ் என்ன கோர்ஸ்? பில்டிங் செல்ஃப் எஸ்டீம் கோர்ஸ். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோர்சஸ் டாபிக் எல்லாம் பாருங்களேன். உன்னால் முடியும் தம்பி, அந்த மாதிரி தலைப்பில் தான் இப்ப செமினார் ஓடுது. உன்னால் முடியாது தம்பி, ஆண்டவரோடு நீ சார்ந்துதான் தான் முடியும் தம்பி, மற்றவர்களோடு நீ இணைந்து தான் இருக்கணும் தம்பி, இன்டர் டிபெண்டன்ஸ்ல தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கார் தம்பி, நீ தன்னிச்சையா இருக்கிறது தப்பு தம்பி. அதுதான் டிசைபிள்ஷிப், அதுதான் பைபிள் டீச்சிங். சொந்த காலில் நிக்கணும், நிக்காத. ஆமென். இதெல்லாம் லாங்குவேஜ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குடும்பத்திலே வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை சமுதாயத்திலே வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேல தேவன் இருக்கிறார், அவர் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். What you are talking about? Amen. Hallelujah. Everyone, இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், it seems is screaming for his own rights and seeking to be recognized as someone important. எல்லாருக்குமே என்ன பத்தி பேசணும். தாழ்மை என்பது ஒரு கோழைத்தனமாகவும் பலவீனமாகவும் பார்க்கப்படுகின்றது. என்னுடைய வேதாகமத்திலே தாழ்மை என்பது அது நல்ல குணாதிசயம் என்று அதை சொல்லுகிறது, அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனுக்கு தேவன் கிருபையை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't allow anyone to say that humility is weakness. And if they do say, don't believe that. அப்படி யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. தாழ்மை அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ரைட்ஸ்ல ஹியூமன் ரைட்ஸ் அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. உரிமை போராட்டம், உரிமையை பலிபீடத்தில் வை என்று வேதம் சொல்லுகிறது. டிசைபிள்ஷிப்புக்கு புட் யுவர் ரைட் இன் தி ஆல்டர். அதுதான் டிசைபிள்ஷிப், அதுதான் டிசைபிள்ஷிப். உரிமை குரல் கொடுக்கிறது.
செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ், செல்ஃப் க்ளோரி, இதெல்லாம் சொசைட்டியில ஃபவுண்டேஷனை டிஸ்ட்ராய் பண்ணி கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே அடித்தளத்தை அது அகற்றிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கலாச்சாரமும், கவனிங்க, எந்த ஒரு கலாச்சாரமும் பெருமை கொண்டிருந்தால் நாசமாகிவிடும். ஏனென்றால் உறவுகளை சார்ந்தே சமுதாயம் இருக்கின்றது. Community exists only when there is relationships. Society exists in harmony only when there are good relationships. உறவுகள் சரியாக இருந்தால் தான் சமுதாயம், அமைப்புகள் சரியாக இயங்கும். உரிமை குரலை ஒவ்வொருத்தரும் கொடுத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொருவரும் தங்களது உரிமை குரலை எழுப்பி தன் முக்கியத்துவத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தி காட்ட அவர்கள் அறைகூவலிடுகிறார்கள், கதறுகிறார்கள். இது என்னுடைய உரிமை என்று அவர்கள் பேசுகிறார்கள். No culture can survive when pride runs rampant. For society depends on relationships. ஆரோக்கியமான உறவுகள் இருந்தால் தான் சமுதாயம் சரியாக இருக்கும். தங்களையே மேன்மைப்படுத்தும் எந்த மக்கள் நிறைந்த சமுதாயம் சீக்கிரம் சீர்குலைந்துவிடும். திருப்பி சொல்றேன், கவனிங்க. தங்களையே மேன்மை பாராட்டும் எந்த மக்கள் நிறைந்த சமுதாயமும் சீக்கிரத்திலே சீர்குலைந்து விடும். அது குடும்பமாக இருந்தாலும், அது ஒரு அலுவலகமாக இருந்தாலும், அது ஒரு வீட்டமைப்பு பகுதியாக இருந்தாலும், அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும். இன்றைக்கு என்ன ஆகிறது? Friendship is breaking, marriages are breaking, families are falling apart. Why? Why? Independence. எல்லாரும் அவர்களுடைய உரிமையை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். சுயம் சுயம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அந்த சுயத்திற்கு நம்ம தீனி போடுறது தான் பெருமையாக வருகிறது. Feeding yourself is what develops as pride. திருமண உறவுகள் இன்றைக்கு சின்ன பின்னம் ஆகிறதற்கு காரணம் என்ன? இதுதான். மனைவி உரிமை போராட்டத்தை நடத்துகிறாள், புருஷனும் உரிமை போராட்டத்தை நடத்துகிறான். அங்கே விட்டுக் கொடுக்கிற தன்மை அல்ல, அங்க இல்ல, அங்க தாழ்மை இல்ல. தாழ்மை எனும் நற்குணத்தை பற்றி இயேசு அதிகம் பேசினார். தாழ்மையாக அவர் இருந்தார். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Let us read Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனம். Philippians chapter 2 and verse 3 onwards. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, கவனிங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். Consider others, examine yourself. Consider others, examine yourself. That is good attitude. That is biblical attitude. இங்கே பாருங்க, மற்றவர்களை நீ என்ன பண்ணு? கரிசனையோடு நடத்து. நீ உன்னை நீயே ஆராய்ந்து பார். மற்றவர்களை உன்னை விட மேன்மையாக எண்ணு. நீ உனக்கு இருக்கிற உரிமையை விட்டுக்கொடு.
உனக்கு சௌகரியத்தை தேடுவதை விட உன்னுடைய அயலானுக்கு அந்த சௌகரியத்தை நீ கொடுத்து விடு என்பதுதான் வேதாகமத்தின் போதனை. கவனிங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். There is no self-obsession for a humble person, but for a proud, arrogant individual, there is self-obsession. இந்த பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்றமே, அது ஒன்று. சிலரை அவனையே பிடிச்சிருக்கு. You must be delivered from yourself. Pride, பெருமை. இந்த பெருமை இருக்கிறவங்க பொதுவா அவங்களுக்கு இருக்குன்னு சிலருக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? இது இந்த வாயில அந்த கெட்ட வாடை வருது இல்ல, என்னது பேட் பிரெத். உங்களுக்கு அந்த பேட் பிரெத் இருந்தால் உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். Pride is like bad breath. Everyone else knows that you have except you. For God's sake, listen to someone. மற்றவங்க சொல்லும் போது கொஞ்சம் கேளுங்க. அதை கேட்டா தான் நமக்கு அந்த தாழ்மை இருக்குமே, கேட்க மாட்டோமே. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தரை எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இஸ் அரகன்ஸ் அண்ட் பிரைட். இங்கே வாசிக்கலாம், இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். மற்றவர்களை மேன்மையாக நாம் எண்ண கடவீர்கள். அவனவன், நல்லா கவனிங்க, 4ஆம் வசனம், Philippians 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. A humble person will seek the benefit of another. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அப்படி சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. Let the mind of Christ be in you. Let the mind of Christ. And what is the mind of Christ? And what is the mind of Christ? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? Let us read on. அவர் யாரு? ஜீசஸ். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், he was willing to let go his identity although he rightly deserved it, and he was willing to stoop down to serve humanity. மனுக்குலத்திற்காக சேவை செய்வதற்காக தன்னுடைய அந்த மகிமையை அவர் இழக்க ஆயத்தமாய் இருந்தார். அதுவே கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself. He emptied himself. அடிமையின் ரூபம் எடுத்து, took the form of man. மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். To see the highest purpose of God outworked in my life, I am willing to stoop down to any level. கவனிச்சீங்களா? இங்க பாருங்க, தேவனுடைய அனந்த நோக்கம், திட்டம் இருக்கிறதே, அது நிறைவேறுவதற்கு நான் எந்த அளவும் நான் என்னை தாழ்த்துவதிலே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் எந்த அளவுக்கும் தாழ்த்துவதற்கு பிரச்சனை இல்லை. That was the attitude of Jesus. என் ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுகிறதா? Yes, I will stoop down to any level. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க பாருங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். ஆல்வேஸ் humility is our responsibility. And if you don't humble yourself, God will humble you through someone else, and that will be very embarrassing. உங்களுக்கு குணம் என்ற காரியம் தாழ்மையாக வெளிப்படாவிட்டால் உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய தாழ்மை உண்டாகும். ஆதலால் இப்படி தாழ்த்தினதான இயேசுவை கவனிங்க, பவுல் சொல்லுகிறார் 9ஆம் வசனம், ஆதலால் therefore தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, யாரை உயர்த்தி? இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Jesus was willing to stoop down to any level to do the will of the Father, and the Father saw that and he exalted him and gave him a name above all names. இயேசுவானவர் பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்து தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துவதற்கு விட்டு கொடுத்தபடினாலே பிதாவாகிய தேவன் அதை பார்த்து அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை கனப்படுத்தினார், உயர்த்தினார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருக்கட்டும் என்று உதாரணப்படுத்தி பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். ஆதலால் அதை சொல்லிட்டு, எனக்கு பிரியமானவர்களே, பவுல் எழுதுகிறார், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்கள். Come to John chapter 13. Another classic passage which illustrates how Jesus demonstrated humility. He is our example. இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. 12 சீஷர்கள் இயேசுவுடனே கூட 3 ஆண்டுகளாக இருக்கிறவர்கள். பாடம் சொல்லி கொடுத்தாரா? பாடம் சொல்லி கொடுத்தாரா? தாழ்மையா இருக்கணுங்கிற மாடியூல் இருந்துச்சா பைபிள் காலேஜில்? இயேசுவுடைய பைபிள் காலேஜில் இருந்துச்சா? சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரு. வாசிங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம். யோவான் 13க்கு வருவோம். யோவான் 13க்கு வரதுக்கு முன்னாடி, ஏன்னா யோவான் 13 எக்ஸாம், ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி கிளாஸ் ரூமுக்கு போவோம். சொல்லி கொடுத்தாரா? சிலபஸில் இருந்துச்சா இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினா? இது சில சொல்லுவாங்கல்ல, என்ன கொஸ்டின் பேப்பரில் என்ன இந்த கேள்வி என்ன புதுசாக இருக்குது, இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், அதனால் நீங்கள் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் உங்களுக்கு மார்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்துருச்சா இது? இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினா? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு கொடுக்கிற டெஸ்ட்? நோ, he had previously taught them. மத்தேயு 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம். நான் மிகவும் நிதானமாக நிறுத்தி, ஏனென்றால் சர்ஜரி வேகமாக பண்ண முடியாது. ஆமென். கத்தியை மெதுவாக தான் வைக்கணும். எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, டீச்சிங் நல்லா இருக்குது, உன் ஜீவியம் நல்லா இருக்கான்னு பாரு. டீச்சிங் நல்லா இருக்கு, ஜீவியம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன் டீச்சிங்க்கு மார்க் போடுறதுக்காக இப்போ உட்கார்ந்துருக்கேன்? இல்லை, உங்க லைஃப் நல்லா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்க லைஃபுக்கு மார்க் போடணும். எனக்கு பெருமை இல்லைன்னு பெருமையாக உட்கார்ந்துருக்கு சிலது, எனக்கு பெருமை இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கு சிலது. ஆண்டவர் கிருபையாக எல்லாரையும்
மாற்றுவாராக. பேசுகிற என்னையும் மாற்றுவாராக. கேட்கிற உங்களையும் மாற்றுவாராக. Together let us change and bring glory to God. ஆமென். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த மரமண்டைங்களுக்கு இது உள்ள இறங்கல. யார சொல்றேன்? சில மரமண்டைங்களுக்கு இயேசு சொல்லி கொடுக்கும் போது ஏறாது. யார சொல்றேன்? இங்க கவனிங்க. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்போ உங்களுக்கு உரைச்சதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. 28ஆம் வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். 27ஆம் வசனம், உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சிலபஸ்ல இருந்துச்சு. தாழ்மையா இருக்கணுங்கிற சப்ஜெக்ட் சிலபஸ்ல இருந்துச்சு. லூக்கா 22க்கு வாங்க. ஒரு லெசன்ல இல்ல, இன்னொரு லெசன்லயும் இது வந்திருக்குது. லூக்கா 22, லூக் சாப்டர் 22 24 26, லூக்கா 22 24 26. Luke 22 verse 24 onwards. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த 12 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். யார் சீனியர்னு அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். இந்த சப்ஜெக்ட் மேட்டரே மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்குது. சிலபஸ்ல சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு முறை வந்திருக்கு. லூக்கா 14க்கு வாங்க. லூக்கா 14க்கு வாங்க. விருந்துக்கு போகிறார்கள். இயேசுவோடு கூட இவங்களும் சீஷர்களும் விருந்துக்கு போகிறார்கள். விருந்துக்கு போகும்போது அங்கே மிஸ்பிஹேவியர் நடக்குது. அங்கே சேட்டை. அங்கே இவர்களுடைய அந்த குணம் கொஞ்சம் அப்படியே வெளியில வருது. இயேசுக்கே அசிங்கமா இருக்கு இவங்களுடைய பிஹேவியர். 7ஆம் வசனம், லூக்கா 14:7, லூக் 14 verse 7 onwards. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியிலே முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து, விருந்துக்கு வந்தவர்கள் பந்தியிலே முதன்மையான இடத்திலே இப்போ உட்காருகிறதை பார்த்து விட்டார். பார்த்து விட்டு அங்கே ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியிலே முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அங்கே வந்தால், அழைக்கப்பட்டிருந்தால், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்திலே வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்திலே உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்திலே வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தியிலே இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீ தாழ்த்து அல்லது தாழ்த்தப்படுவாய். நீ உன்னை தாழ்த்து அல்லது நீ தாழ்த்தப்படுவாய். ஐ ரிப்பீட்,
நீ உன்னை தாழ்த்து, நீ உன்னை தாழ்த்தாவிட்டால் தாழ்த்தப்படுவாய். ஆண்டவர் உன்னை தாழ்த்தும் பொழுது அது தாழ்மையின் சுபாவம் அல்ல, அது உன்னை அவமானப்படுத்துகிறதான காரியம். அல்லது மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்த தேவன் விட்டு விடுவார், உன்னிலிருந்து கிருபை விலகி போகும், தேவன் உனக்கு எழுத்து நிற்பார். வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறேன். நாட் a good deal. Don't go for it. தாழ்த்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உயர்த்துவார். பிப்ளிக்கல் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமான குணாதிசயம் என்னங்கிறத பாருங்க, அதற்கு விட்டு கொடுங்க. உலகம் போகிற போக்கில் போகாதீங்க. உலகம் சொல்லிக் கொடுக்குற காரியமோ, உலகத்தில் நீங்கள் மக்களுடைய பார்வையில் இருக்கிற காரியத்தையெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்தாதீங்க. பைபிளில் இருக்கிற காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி 3 முறை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டிட்டேன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ சிலபஸ் நல்லா கவர் பண்ணியாச்சு, ரிப்பீட்டடாக சிலபஸை கவர் பண்ணியாச்சு இந்த 12 பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாச்சு. யோவான் 13ஆம் அதிகாரம், கிராஜுவேஷன் டே ஆர் எக்ஸாம் ஹால் வந்தாச்சு. எல்லாரையும் லஞ்சுக்கு கூப்பிடுறாரு இயேசு 12 பேரை. இங்கே கூப்பிடும்போது எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் யாருமே காலை கழுவலை. அங்கே உள்ளதான பழக்க வழக்கம் என்னவென்றால், அங்கே வாசல்ல ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு துண்டு இருக்கும். வீட்டிலே கடைநிலை ஊழியன்தான் வருகிற விருந்தாளிகளுடைய கால்களை கழுவுகிற பழக்கம். இது வாடகைக்கு எடுத்த வீடாக இருந்தபடினாலே அங்கே தண்ணீர் இருந்தது, துண்டு இருந்தது. There was towel and there was basin, but there was no one to wash the feet. And anybody could have washed anyone's feet. And there are only 12 plus 1, 13. அங்கே 12 பேர் plus 1 இயேசு, 13 பேர் தான். யாராவது ஒருவர் கழுவி இருக்கலாம், ஆனால் யாரும் கழுவவில்லை. ஆப்பர்ச்சுனிட்டி தேர் டு சர்வ். அங்கே சேவிக்கிறதற்கு ஒரு தருணம் இருந்தது, ஆனால் சேவிக்க மனப்பான்மை இல்லை. அது ஏன் டியூட்டி இல்லை. பிரியமானவர்களே கவனிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏன் டியூட்டி இல்லைங்கிற ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நான் சொல்றது புரியுதா? நான் தான் ஏன் டியூட்டி செஞ்சிடல, அது அவன் டியூட்டி, அவன் செய்யலை, அவன் டியூட்டியும் சேர்த்து செய் நீ. ஆமேன். நீ கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீ அவன் வேலையை எடுத்து போட்டு செய், தாழ்த்து. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், and it's a very extreme example, and but I must say that because that conveys the point. நான் சொல்லுகிற கதையை கவனிங்க. இது கதை கிடையாது, உண்மையான சம்பவம். ஒரு 15 வருஷம் இருக்கும், ஒரு 15 years பேக் எங்கள் சபையில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு அந்த மேரேஜ் ரிஜிஸ்டர், நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. எனக்கு அந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த லைசன்ஸ் எனக்கு நான் வாங்கலை, இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கலை. எங்கள் டீமில் ஒருத்தட்ட இருக்குது, அதை வச்சு நாங்கள் எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். இல்லைனா நான் எல்லா இடத்துக்கும் நான் போய்ட்டு ரிஜிஸ்டரை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கணும். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ நான் அந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் கிடையாது. அந்த பர்டிகுலர் டைமில் எங்கள் ஸ்டாஃபில் கூட யார்ட்டுமே கிடையாது. அப்போ நான் ஒரு பாஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவர் சரின்ட்டார். எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு நல்ல தம்பி, அவனுக்கு கல்யாணம். நான் மேடையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அப்போ உட்கார்ந்துருக்கும்பொழுது அங்கே அவர் வந்துட்டார். அவர் நல்லா அந்த அங்கியெல்லாம் போட்டு வந்துட்டார். சரியா போட்டு அவர் ரெடியாக இருக்கிறார், ரெஜிஸ்டரோடு வந்துட்டார். அப்போ அந்த முன்னாடி அந்த டேபிள் ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த பைபிள்லாம் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு அங்கே டேபிள். நாங்கள் இங்கே சேர் இருந்துச்சு, கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. நான் யோசித்தேன், அதை அவ்வளோ தள்ளி இருக்குது, இங்கே பக்கத்தில் தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பார்த்து, வேறு யாருமே இல்லை, மற்றவங்களாம் அங்கங்கே இருந்தாங்க. பட் ஆனால் மேடையில் நானும் இவர் தான் இருக்கோம். நான் அவரை பார்த்து கேட்டேன், பாஸ்டர் இந்த டேபிளை ஒரு கைப்பிடிங்களேன், நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஐயோ 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 ஐயா 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 ஐயா, நம்ம அதை தூக்கக்கூடாது ஐயா, நம்ம அதை தூக்கக்கூடாது ஐயா, 2 தம்பிமாருங்களை கூப்பிடுங்க ஐயா. உனக்கு என்ன கை இல்லையா? ஏன் நீ தூக்கக்கூடாது? ஆட்டிடியூட் பாருங்க. இவர் பாஸ்டரா, இவர் கை வழங்காது டேபிளை தூக்குறதுக்கு.
எனக்கு அதாவது அங்கே உட்காந்துருக்குறோம், அந்த டேபிளை தூக்கணும், வேற யாரும் அங்கே இல்லை, நம்ம தூக்கணும் என்ன? எனக்கு ஐ வாஸ் லிட்டில் இரிட்டேட்டட் வித் தட் கைஸ் ஆட்டிடியூட். நான் சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி அங்கே தூரத்தில் இருந்தான், அவனை தட்டி கூப்பிட்டு நீ வாடான்னு கூப்பிட்டேன். அவன் வந்த உடனே நான் ஒரு பக்கம் பிடிச்சி அவன் ஒரு பக்கம் பிடிச்சி தூக்கி கொண்டு வைக்கிறோம். இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறார், உட்காந்துட்டு இருக்காரு. அது அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. அது அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே இல்லாத மேட்ரு போல இருக்குது. ஏன் சொல்லிக் கொடுத்த இந்த வசனம்லாம் படிக்கல போல இருக்கு. கதையை கவனிங்க. கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு, பாட்டு வர்ஷிப் நடக்குது. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் கொடுக்கணும், இவர் கல்யாணம் நடத்தி வைக்கணும். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே என்ன ஒரு மாதிரி பக்கத்தில் அப்படி பார்த்தாரு, அப்படி சாஞ்சாரு, ஏதோ பேசணும் போல இருக்கிறத எனக்கு சிக்னல் கொடுத்தாரு. நான் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போயிட்டு ஐயா சொல்லுங்க ஐயான்னு அவர் சொன்னார், ஐயா அந்த பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட நம்ம ஃபீஸை பற்றி சொல்லிட்டீங்களா ஐயா? ஃபீஸு? நான் சொன்னேன், நான் ஃபீஸுன்னு சொல்லலை ஐயா, நான் காணிக்கேன்னு சொல்லிட்டேன் ஐயா, கொடுத்துருவாங்க ஐயா. எனக்கு அதாவது இந்த 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆக போகுது, ஜெபத்தோடு நீ இருப்பியா? நீ உன் பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற. முதல்ல டேபிளை தூக்க உன்னால முடியல, இப்போ பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. உன்னை போய் கூப்பிட்டேனே எங்கள் பிள்ளைங்களுக்கு, சபையில் உள்ள பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படி சொல்லி எனக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம். நான் காணிக்க கொடுக்க சொல்லிட்டேன் என்ன. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சுட்டு என்ன யோசிச்சாரோ தெரில, அப்படி பக்கத்தில் திருப்பி வந்தார். என்னன்னு கேட்டேன். ஐயா காணிக்க வேற ஐயா, ஃபீஸு வேற ஐயா. காணிக்க வேற, ஃபீஸு வேற. நான் என்ன பண்ணேன், ஐயா இங்கே பாருங்க, ஒரு அமௌண்ட் சொன்னேன். நான் எப்பவுமே கொஞ்சம் ஜெனரஸாக இருக்க விரும்புகிற ஆள். ஸோ நான் இந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், இவர் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஆளுக்கு நீ இப்படி ஒரு காணிக்க கொடுத்துருப்பா, எனக்கெல்லாம் காணிக்க வேண்டாம்ப்பா, நம்ம பிள்ளைங்க நீங்கள், நம்ம சர்ச்சு பிள்ளைங்க, சந்தோஷமாக இருங்க, அவருக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னேன், இந்த அவர் அமௌண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கேன், சரியா? அது ஃபீஸோ அது காணிக்கையோ அதை நீங்கள் எப்படின்னா பிரிச்சுக்குங்க அப்படின்ட்டேன். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது இது வரைக்கும் அவர் யாரும் கொடுக்கல போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட்டு. அப்படியே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. பாருங்க, இப்போ இங்கே கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமேன்னு ஜெபத்தில் இல்லை இந்த ஆளு. Sad to say, and he shares my kind of profession, pastor, and I'm embarrassed to identify myself with him. அப்புறம் நான் சொன்ன அமௌண்ட்டை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி என் பக்கத்தில் ஐயா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், என்னையும் உன் கேட்டகரியில் வைக்கிற. நான் சொன்னேன், எங்கள் சபை பிள்ளைங்க நான் வாங்க மாட்டேன், நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டேன். அதாவது there is no attitude to serve. அங்கே சர்வ் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடே இல்லைங்க. இது நடந்த சம்பவம். I am not exaggerating. I am just describing exactly what happened that day. And I was annoyed. And even now, as I share the story, I am annoyed. This happened 15 years ago. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கல்யாணம் நடந்துச்சு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், இந்த மாதிரி ஆசாமிகளை கூப்பிட்டு நம்ம சர்ச்சில் யாருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆசீர்வாதமே இல்லை. To explain the second part of the story, the real story, ஆனால் ரொம்ப துக்கமான விஷயம். Within a year அவர் கை விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் பைபிளையும் தூக்கலை, வாயும் கோணிக்குச்சு, பேரலிசிஸ் வந்துருச்சு. அண்ட் அது மாதிரி ஒரு 5 வருஷம் இருந்தார். He never preached, he never was able to lift his Bible, and he never preached, and he died. Sad. I wonder if there is any direct connection between him not wanting to lift the table and him not being able to carry the Bible and preach anymore. I wonder if there is any connection.
அங்கே அவர் டேபிளை தூக்க மாட்டேன்னதுக்கும் அங்கே கை தூக்க முடியாத அளவுக்கு 5 வருஷமா அப்படி பேரல, சாப்பாடு எடுத்து வாயில வைக்க முடியல, வாயில ஊட்டினாங்க 5 வருஷம். Then he died. I'm not sharing this story with joy, but with deep pain in my heart. அதாவது உனக்கு சர்வ் பண்றதுக்கு கை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை நீ சர்வ் பண்றதுக்கு இல்லைன்னா எதுக்குடா உனக்கு கைன்ற மாதிரி ஆண்டவர் டீல் பண்ணிட்டாரோ? அவர் டீல் பண்ணாருன்னு நான் சொல்லலை, அப்படி பண்ணிட்டாரோன்னு ஒரு கேள்வி எனக்கு வருதுங்கிறேன். Serve people. Serve people. Sometimes வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க் ஒரு வேளை வந்து எனக்கு அது ஈஸியாக இல்லை, நான் அதில் வந்து அந்த இதில் இல்லை, ஒர்க்கில் இல்லை, எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் போய் ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு 8 பேருக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 8 டீயில் வந்து அங்கே வாங்கிட்டு கொஞ்சம் வடைலாம் வாங்கிட்டு நான் வருவேன். உடனே சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் 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 ஏன் நீங்கள் போய் வாங்க போனீங்க? ஏன் நான் வாங்கக்கூடாதா? இப்போதைக்கு நீங்களாம் வேலை செய்கிறீங்க, நான் தான் சும்மா இருக்கிறேன், ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்கிறது புரியுதா? Don't stop serving. A person with humility is always there to serve. A person with proud, arrogant attitude will withhold the service. And the disciples withheld their service and they don't want to wash the feet. நல்லா கவனிங்க, உங்களுக்கு சேவிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பொழுது நீங்கள் சேவக தன்மையை நீங்கள் அங்கே வெளிப்படுத்தாமல், சேவிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல், you are withholding your service. And that is being proud. And that is not willing to be humble. அங்கே தாழ்மையாக இருக்க அங்கே மனமில்லை சீஷர்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். I'm taking it really slow because I want the truth to sink in. I want life to be changed. ஜீவியங்கள் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எனக்கு பெருமை இல்லை, நான் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சேவிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சேவிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறீர்களா? And if you're withholding your service, you are proud and you're not humble. இங்கே சீஷர்கள் என்ன பண்றாங்க? யாருமே கால கழுவல. நாலாம் வசனம், யோவான் 13ஆம் அதிகாரம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். Jesus was washing the feet of the disciples and he was using the garment that was over him to wipe their feet. அதற்கு சீமோன், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? நமக்கு இந்த ஸ்டோரி தெரியும். நீங்களும் ஒருவருக்கு அப்படி செய்யுங்கள் என்று இயேசு சொல்லி கொடுத்து போனார். Don't withhold service. Don't withhold service. எப்படி சில காரியங்கள் உங்களுக்கு குத்துதா? குத்துனா நான் எப்பயுமே சொல்கிற காரியத்தை சொல்கிறேனே, நமக்கு சொர்ணம் இருக்குன்னு அர்த்தம், அப்போனா லைஃப் இருக்குன்னு அர்த்தம். குத்தலைன்னு வச்சுக்கங்களேன், அல்ல குத்துனா கூட உங்களுக்கு தெரிலன்னு வச்சுங்களேன், சொர்ணம் இல்லைன்னு அர்த்தம். ஆல்ரெடி போன கேஸு, டெட் கேஸு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா?
நிறைய பேருக்கு ஆச்சரியம், இப்படிலாம் ஒரு வசனம் இருக்குதா? வாசிக்கிறேன். நம்ம இறங்கியாச்சு கேரக்டர் டீலிங்னு, எல்லா வசனத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நீதிமொழிகள் 29:1, Proverbs 29:1 என்ன போட்டிருக்கு? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். பைபிளில் உள்ள வசனம். யாராவது இதை ஸ்டிக்கர் போட்டு விற்பாங்களான்னு கேளுங்க. ஏதாவது புக் ஷாப்பில், கிறிஸ்டியன் புக் ஷாப்பில் யாராவது இதை ஸ்டிக்கர் போட்டு விற்பாங்களான்னு கேளுங்க. போட்டாலும் விற்காது, அதனால் அவன் போட மாட்டான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். பைபிளில் இருக்கிற வசனம். கரெக்ஷன் சொல்லி 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 அதை கேட்காம இருக்கிற ஆட்கள். சரி, யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். Let us come back to John chapter 13. இங்க ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? இவர் அவருடைய காலை கழுவுறதற்காக போகும் பொழுது, கவனிங்க, John chapter 13. ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும் என்றான். யாரு? பேதுரு. ஏன்னா அவர் கால் கழுவுறதுக்கு வேண்டாம்னா அப்புறம் அதுக்கு என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை, என்னிடத்திலே உனக்கு பங்கில்லை. Listen carefully. When you serve, there is bonding. When you serve, there is bonding. நீங்கள் சேவை செய்யும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? அங்கே ஐக்கியம், அங்கே ஒரு பரஸ்பரம், அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஐக்கியம். இங்கே பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், இஃப் ஹஸ்பண்ட் இஸ் கமிட்டட் டு சர்வ் த ஒய்ஃப் அண்ட் இஃப் த ஒய்ஃப் இஸ் கமிட்டட் டு சர்வ் த ஹஸ்பண்ட், ஐ டெல் யூ தட் வில் பி எ பியூட்டிஃபுல் மேரேஜ். ஆமென். அதாவது அதில் ஒரு பார்ட்டி என்ன நீ எப்பயுமே சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட் பண்ணுறதான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததென்றால் அந்த மேரேஜ் இட் won't be a healthy marriage. In any relationship, if the person in that relationship is willing to serve, then there is going to be good healthy bonding. குடும்பத்தில் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிறதான ஒரு மனப்பான்மை இருந்தால், செய்யணுமேன்னு செய்யறதில்லை, செய்ய விரும்புகிறேன் என்ற ஆட்டிடியூடோடு செய்கிறது, செய்ய விரும்புகிறேன் என்ற ஆட்டிடியூடோடு செய்கிறது, wanting to serve. அங்கே இயேசு அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்காக அவர் தன்னை விட்டு கொடுத்து வருகிறார். அவர் உலகத்தில் உள்ள நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். wanting to serve. இங்கே பாருங்க, for the glory of God, for the glory of God. Let me tell you, என்னுடைய சபை ஊழியத்தில் 22 வருஷமாக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒரு 13 ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்தேன். ஆனால் நான் ஒரு சர்ச்சை நான் லீட் பண்ணலை. இந்த 22 years ஆஃப் த மினிஸ்ட்ரி, வெரி ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் என்னுடைய சிச்சுவேஷன். ஏன்னா நான் ஒரு லோக்கல் சர்ச்சுடைய சீனியர் பாஸ்டராக நான் இருந்தாலும் நான் ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபலாகவும் இருக்கிறேன். நான் ஒரு மிஷன் ஆர்கனைசேஷன் லீடராகவும் இருக்கிறேன். நான் பல சிட்டி லெவல் இனிஷியேட்டிவ்ஸ்லையும் நானும் இன்வால்வ் பண்ணுறேன். சில ஸ்டேட் வைட் இனிஷியேட்டிவ்ஸ்லையும் நான் இன்வால்வ் பண்ணுறேன். இது பத்தாமல் நான் மலேசியாவில் உள்ள ஒரு பைபிள் காலேஜ்லையும் கெஸ்ட் பிரின்சிபலாக நான் இருக்கிறேன். அது போக ஐ ஆம் ஆல்சோ சம் ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் த தமிழ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். தமிழ் திருச்சபைகளுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுகிறதான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர்ஸ் நெட்வொர்க் வைத்திருக்கிறேன், அதில் நான் ஐ டென்ட் டு பி இன்வால்வ்ட் ஆல்சோ. இப்படிப்பட்டதான வெரைட்டி ஆஃப் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால, லிசன் கேர்ஃபுல்லி, என்னுடைய சபையிலே உள்ளதான விசுவாசிகளோடு கூட நான் அதிக நேரம் செலவழிக்கிறதான தருணங்கள் எனக்கு இல்லை. I do not have the luxury of time to spend a lot of time with my church members.
அதனால பை த கிரேஸ் ஆஃப் காட், அதனால கடவுளுடைய கிருபையினால ஐ ஹாவ் அ டீம் ஆஃப் லீடர்ஸ். எனக்கு சபையில் சில ஊழியர்கள், உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் விசுவாசிகளோடு தொடர்பு கொள்கிற காரியத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். நிறைய பேரோடு கூட நான் முகமுகமாய் அதிகமாக பேசுகிறதான தருணங்கள். ஆராதனை முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை சில வேளைகளிலே அவர்கள் வந்து பேசுகிறதான வேலை மாத்திரம்தான். மற்றபடிக்கு ரியலா வந்து அவர்களோடு கூட நான் அப்படியே எப்பொழுதும் பேசிக்கொண்டு அவர்கள் குடும்பத்தை குறித்து அறிந்து கொண்டு இருக்கிறதான தருணங்கள் இல்லை. லிசன் கேர்ஃபுல்லி. ஆனாலும் கடந்த 22 ஆண்டுகளாக 22 இயர்ஸ், 22 வருஷம் ரியலாக வந்து நான் அவர்கள் போய் வீட்டில் போய் விசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ, அவர்கள் வந்து என்னிடத்தில் வந்து வார நாட்களில் வந்து ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையோ கிடையாது. ஆனால் அதற்காக we have a system, அதற்காக we have a structure, I have people to do that. ஆனால் பர்சனலாக என்னோடு கூட உள்ளதான அந்த கனெக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு இல்லை. சரியா? அப்படி இருந்தாலும் நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா பிடிச்சிக்கிடுங்க. லாஸ்ட் 22 years I have enjoyed tremendous love and support from my congregation. என்னுடைய சபையிலே உள்ள விசுவாசிகள் என்னோடு கூட எனக்கு அவர்கள் அன்பு செலுத்துவதும், அவர்கள் என்னை நேசிப்பதும், அவர்கள் என்னுடைய காரியத்திற்கு ஆதரவு கொடுப்பதும், என்னுடைய இனிஷியேட்டிவ்ஸ்க்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறதும் ஆக இருக்கிறார்கள். How this happened? What is the key? கவனிங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நான் சேவை செய்வதற்கு சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற நேரம். அண்ட் ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. அவர்களுக்கு நான் சர்வ் பண்ணுறதற்கு, இங்கே பாருங்க, எனக்கு கொடுத்த கிஃப்டிங் என்னது? டீச்சிங், ப்ரீச்சிங். அதை நான் யூஸ் பண்ணி ஐ சர்வ் த பீப்புள் எவ்ரி வீக் அண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். சபையில் 52 வாரத்தில் ஆல்மோஸ்ட் 35 to 40 Sundays I preach every year. ஒரு வருஷத்தில் இருக்கிற 52 வாரத்தில் 35 to 40 வாரங்கள் நான் பேசுகிறேன். and I preach with great commitment. ஒரு பெரிய ஒரு ஒப்புக்கொடுத்தலோட. என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்த கிஃப்டை வச்சு I am serving my people, and because I am serving them there is bonding. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேன். இங்கே பாருங்க, நீங்கள் நேச்சுரலாகவும் சர்வ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை வச்சும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது, இன்றைக்கு நிறைய லீடர்ஸ் கூட, லிசன் கேர்ஃபுல்லி, ஒன் மோர் எக்ஸாம்பிள். நிறைய பேர் கேட்பாங்க வந்து, எப்படி நீ வந்து எல்லா லீடர்ஸ் கூடயும் இருக்கிற இல்லை? இது ஒரு ஃபேவர். பட் ஆல்சோ லெட் மீ டெல் யூ சம்திங். Be it Brother Mohan Lazarus, be it Pastor Mohan, or be it any other leaders, Emil Jebasing in 2005, or நான் வளர்ந்த நாட்களில், நான் வளர்ந்த சபையில் உள்ள பாஸ்டரு, அல்லது நான் சிங்கப்பூரில் இருந்த நாட்களில் சிங்கப்பூரில் இருந்ததான ஊழியர், அல்லது நான் மலேசியாவில் 22 வருஷமாக பைபிள் காலேஜில் போயிட்டு அங்கே கெஸ்ட் பிரின்சிபலாக டீச் பண்ணுறேனே, அங்கே ஒரு சேர்மன் இருக்கிறாரு. ஸோ இப்படி wherever I am, when there are leaders over me, I choose to serve them. அண்ட் நான் லீடராக இருக்கும் பொழுது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நான் யூஸ் பண்ணி ஐ சர்வ் த பீப்புள். அண்ட் தேர்ஃபோர் எனக்கு கீழே உள்ளதான, கீழேன்னு சொன்னால் கீழே மேலேன்னு ஒன்றும் கிடையாது. when I am serving a group of people, or when I am under a team of leaders, எந்த கான்டெக்ஸ்டில் இருந்தாலும், whether below or up, I always serve. And therefore I enjoy good camaraderie and friendship and support from both sides. என்னுடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரியும். I can be strong, I can be ruthless, I can be on the face. அதனால் அப்படிப்பட்ட ஆட்களோட, இப்படிப்பட்டதான பர்சனாலிட்டி உள்ள ஆட்களோட வந்து க்ளோஸாக இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆனால் in spite of me having a very abrasive personality, I still enjoy good relationship with several people at all levels, because I have an attitude to serve in the context that I'm placed in. என்னை கர்த்தர் வைக்கிற இடத்துல நான் சின்சியராக சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு அந்த விதமான ஒரு கிருபை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள்
செக்குலர் என்வாயர்மெண்ட்டோ சர்ச் என்வாயர்மெண்ட்டோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ப்ராஜெக்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறதான அந்த டைனாமிக்ஸை கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஐ வாண்ட் டு சர்வ். கொருந்து சபையில் பாருங்கள், கொருந்து சபையில் என்னென்னா அவங்களுக்கு வரங்கள் இருந்துச்சு, ஆனால் வரங்களை அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல. they were wanting to show their gifts and say I have this gift, and they were not using it to serve the people. வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? மக்களை சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் கொருந்து சபையில் வரங்கள் இருந்தது, ஆனால் மக்களை சேவிக்கிறதற்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை. பிகாஸ் they had gifts and they were arrogant. they had no love. அன்பு இல்லை, அன்பு இல்லை. there was no love. so bonding எங்க வரும்னா சர்வ் பண்ணும்போது. திருப்பி வர்றேன், இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பேதுரு கிட்ட, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை. ஸோ ஐ மஸ்ட் சர்வ் யூ. ஆமென். ஜான் மேக்ஸ்வெல் என்ற ஒரு லீடர், அவர் சொல்வார், டோன்ட் ஆஸ்க் ஃபார் தியர் ஹார்ட், டோன்ட் ஆஸ்க் ஃபார் தியர் ஹேண்ட் அன்லெஸ் யூ ஹவ் டச்ட் தியர் until you have touched their heart. அவர்கள் இருதயத்தை நீ தொடுகிற வரை அவருடைய கையை கேட்காத, அதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்காத. touch their heart before you ask for their hand. And people's hearts are touched when you serve them. மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யும் பொழுது அவர்கள் இருதயங்கள் தொடப்படுகிறது. வீட்டில் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் how is the relationship? உங்கள் குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ட் இருக்குதா? நான் சொல்லட்டுமா? மேக் எ கமிட்மெண்ட் டு சர்வ். சேவிக்கிற மனப்பான்மையோடு கூட இருங்கள், அங்கே பாண்டிங் உண்டாகும். அன்கண்டிஷனலாக சர்வ் பண்ணுங்க. எனக்கு இந்த பாடல் பாடும்போது சிஸ்டர் இங்கே பாடும்பொழுது அங்கே நான் பார்த்தேன், ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் மற்றவங்களை சர்வ் பண்ணணும்னு அப்படி பண்ணும்போது பீப்புள் டேக் அட்வான்டேஜ். பார்த்தீங்களா, போட்டிருக்கிறாங்க. people take advantage, அதை சாதகமாக பயன்படுத்தி தலைக்கு மேலே ஏறுறாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? நம்ம கொஞ்சம் விட்டால் அதனால தான் கொஞ்சம் நம்ம சர்வ் பண்ணாலே கொஞ்சம் நம்ம மாட்டிக்குப்போம். அதனால் கொஞ்சம் நம்ம லிமிட்டாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சிலர் பிரேக் போட்டு சர்வ் பண்ணுறதான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஞானமாக இருக்கிற மாதிரி அப்படித்தான் ஒரு சகோதரனோ சகோதரியை கேட்டிருக்கிறாங்க. People take advantage. Yes, they will. Sure, they will take advantage. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் 1 மைல் உன்னை நடக்க சொன்னா நீ 2 மைல் நடனார். அட்வான்டேஜ் அவன் எடுக்கிறானோ இல்லையோ, நீயே அட்வான்டேஜ் பாயிண்ட் அவனுக்கு கொடுத்துருன்றார். இது எப்படி இருக்கு? ஹலோ, அட்வான்டேஜ் எடுப்பாங்க, உங்களை ஏளனமாக நடத்துவாங்க, அதுக்கு அவங்க கணக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் சார் பாதிக்கப்படுறீங்க? யூ மெயின்டைன் த கிரைஸ்ட் லைக் ஆட்டிடியூட், யூ கண்டினியூ டு சர்வ். உங்களுடைய சர்வீஸை வித்ஹோல்ட் பண்ணாதீங்கன்ற. கீப் சர்விங். அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஆல்வேஸ் there will be. ஆமென். ஆனால் சர்வீஸை நீங்கள் வித்ஹோல்டு பண்ணாதீங்க. செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர், எனக்கு பிடித்தமான ஒரு ஊழியர். ஐ லவ் ஹிஸ் டீச்சிங்ஸ். அவர் கேரக்டரை பற்றி நிறைய டச் பண்ணுவார். இன்னொருத்தங்க யார் தெரியுமா கேரக்டரை பற்றி நிறைய டச் பண்ணுறது? ஜாய்ஸ் மேயர். ஆர்டரிங் யுவர் பிரைவேட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. ஆர்டரிங் யுவர் பிரைவேட் வேர்ல்ட், உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சரிப்படுத்துகிறதான காரியங்கள். சில புக்ஸ் எல்லாம் வாசிங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட் புக்ஸை வாசிங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், நான் சில புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த தொடர்லேயே ஆங்கில புஸ்தகம் அதிகமாக, தமிழில் நமக்கு அதிகமாக அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்க சான்ஸ்கள் இல்லை. நான் இருந்தால் சொல்கிறேன். பட் டெஃபினட்டாக ஐ வில் இன்ட்ரடியூஸ் சம் இங்கிலீஷ் புக்ஸ், சம் குட் புக்ஸ். ஆண்களுக்கு நல்ல புஸ்தகம் மேன் இன் த மிரர் அப்படிங்கிற புஸ்தகம். கண்ணாடியில் உன்னை பாரு நீ எப்படி இருக்கிறேன்னு. சூப்பரான புக்கு, மேன் இன் த மிரர் பை பேட்ரிக் மார்லின்னு நினைக்கிறேன். ஐ வில்
இன்ட்ரடியூஸ் தோஸ் புக்ஸ். அதை நான் உங்களுக்கு வருகிற நாட்களில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். செல்வன் நியூஸ் என்ன சொல்றார் பாருங்க. How can pride be defined? பெருமையை நாம் எப்படி விளக்கலாம்? Pride is the ego in the place God wants to be. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல சுயத்தை வைக்கிறதான ஒரு காரியம். Pride is the ego in the place God wants to be. This is the essence of this awful soul disease என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் ஆத்மாவின் வியாதி. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல சுயத்தை வைக்கிறோமே, அதுதான் பெருமை என்று செல்வின் ஹியூக்ஸ் சொல்லுகிறார். It puts itself in the center. It struts and shouts and brags. It has the attitude I. நான் 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 என்று பெருமை பிடித்து இருக்கிற ஒரு நிலை. இங்க பாருங்க, ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறது ஹோலி ட்ரினிட்டி. நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், அன்ஹோலி ட்ரினிட்டி. ஐ மீ மை செல்ஃப். என்னது? நான், என்னுடைய, எனது. எப்பயுமே அவங்க லாங்குவேஜ் பாருங்க, நான், என்னுடைய, எனது. கெட் ஓவர் யுவர் செல்ஃப் சார், ஃபார் ஹெவன்ஸ் சேக் and for your own sake. I me myself. பேசும்போது எப்போ பாரு தன்னை பத்தியே. இங்க ஒருத்தன் பாருங்க, அந்த இளையகுமாரன் இருக்கான் தெரியுமா, அந்த மூத்த குமாரன், லூக்கா 15 வாங்களேன். அதாவது ஒருத்தன் கெட்ட குமாரன் வீட்டை விட்டு வெளில போனா, அவன் திரும்பி வந்துட்டான், அவன் கதை சரியா போச்சு. ஆனால் வீட்டில் ஒரு தருதலை இருந்துச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கும், ஆனால் அப்பா இருதயம் தெரியாத தருதலை. டு யூஸ் தட் வேர்ட். சர்ச்சுக்குள்ளேயே இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய ஹார்ட்டே தெரியாது. அது ரொம்ப வருஷமாக உள்ளே இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய ஹார்ட்டே இருக்காது. லூக்கா 15 மூத்த மகன். இந்த கதையில் 2 கெட்ட குமாரன். ஒன்று வீட்டில் உள்ள கெட்ட குமாரன், இன்னொன்று வெளியில் உள்ள கெட்ட குமாரன். வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட குமாரன் தான் அப்பாவுக்கு ரொம்ப மன வேதனையை கொடுத்தவன். You can be in the father's house and not quite have the father's heart. It's possible to be in the father's house and not quite have the father's heart. அப்பாவுடைய வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அப்பாவுடைய இருதயம் தெரியாம இருக்க முடியும். இங்க பாருங்க, இவன் என்ன சொல்றான் பாருங்க. லூக்கா 15 29 Look at verse 29. Luke 15:29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றான்? யாரு? மூத்த மகன். இதோ இத்தனை வருஷ காலமாய் நான், பார்த்தீங்களா, ஆரம்பிச்சிட்டாரு, நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்து என் சிநேகிதரோட வந்துருச்சா, நான் அப்புறம் என் சிநேகிதரோட நான் வந்துருச்சு திருப்பி 3வது முறை. சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு வந்துருச்சு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. தமிழில் 4 முறை வருது, இங்கிலீஷில் 5 முறை வரும். படிச்சு பாருங்க. நான் 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 வீட்டுக்குள்ள இருக்குது, சர்ச்சுக்குள்ள இருக்குது, ஆனால் நான் 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 கேரக்டர் மாறல. கேரக்டர் மாறாம அப்பா வீட்டுக்குள்ள இருக்குது. அதான் சொல்றாரு செல்வின் நியூஸ். How can pride be defined? Pride is the ego in the place God wants to be. This is the essence of this awful soul disease. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நம்முடைய சுயம் இருப்பது, இதுதான் ஆத்ம வியாதியின் சாரம்சம். நான் 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 என்று பெருமை கொள்ளுகிற ஒரு நிலை. It dethrones, he says, the Almighty in the human heart and instates the puffed up ego. தேவனை சிங்காசனத்திலிருந்து இறக்கி, அதாவது இருதயம் என்ற சிங்காசனத்திலிருந்து இறக்கி அதிலே தன்னை அமர்த்திக் கொள்ளுகிறதான ஒரு அவல நிலை என்று அவர் சொல்லுகிறார். அதுதான் பெருமை. Can you now see why it is regarded as the ugliest and deadliest of all sins என்று அவர் கேள்வி கேட்கிறார் அந்த எழுத்தாளர். ஏன் இந்த பாவம் எல்லா மற்ற பாவத்தை விட மிகவும் கொடுமையானது என்று சொல்வதற்கு இப்பொழுது காரணம் புரிகிறதா என்று செல்வி நியூஸ் கேட்கிறார்.
அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், pride must die in you or Christ will not be able to live in you. Strong words but true. Strong words but true. தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. பெருமை உங்களில் சாக வேண்டும் அல்லது கிறிஸ்து உங்களில் வாழ மாட்டார். கடினமான வார்த்தை, ஆனால் உண்மையான வார்த்தைகள். உண்மையான வார்த்தைகள். உண்மையான வார்த்தைகள். நாளை தினத்தில் எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ப்ராப்ளம் ஆஃப் ப்ரைட், பெருமை என்றதான இந்த பிரச்சனைக்கான வேர் என்ன என்பதை, அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதை, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை, பெருமை இருக்கிற ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் ஒரு 10 காரியத்தை பேச போகிறேன். I'm going to give you 10 indicators of a person who has this problem, pride. பெருமை இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான அடையாளங்கள், சிம்டம்ஸ். இந்த COVID-19 இருக்குதுன்னா சிம்டம்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஜுரம், அப்புறம் சளி, இருமல், காஃப், அப்புறம் சாப்பாடு இறங்காது, உடம்பு அப்படியே வீக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முத்தி போச்சுன்னா கொஞ்சம் மூச்சு திணறும் இல்லையா? அப்போ அதெல்லாம் புரியுதில்ல நம்மளுக்கு அறிகுறி. இது இருந்தால் COVID-19 சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நாளைக்கு. இதெல்லாம் இருந்தால் பெருமை இருக்கு, பெருமை இருக்கு. சிலர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான, நான் ஒரு 10 சொல்றேனே, அதுல இங்க பாருங்க, ஏதோ 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், praise God, but still there is room for improvement. இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தணும். அதுல 4 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சொன்ன 6ல சரி 10ல 4 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிரதர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்கள் உடனே அட்டன் பண்ணணும் பிரதர், இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் பிரதர். 10ல 6 இருக்குன்னு வச்சுங்களேன், பிரதர் சீரியஸ். 10ல 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 10க்கு 10 டோட்டலாக அப்படியே பாஸ்டர் என்னையே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப அப்படியே ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம இந்த ப்ரைடுடைய சிம்டம்ஸு சொல்லும் பொழுது, நீங்கள் பிரேக் இல்லாத வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு, உடனே எங்கேயாவது கிராஷ் ஆகும், நிறுத்திடுங்க வண்டியை, சைடுக்கு கொண்டுருங்க, அதை ஒழுங்காத சரிப்படுத்திடுங்க. ஆமேன். ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஐசியூவில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு உயிர்னு அர்த்தம், பொட்டுன்னு போயிடும் என்னைக்கும். அந்த மாதிரி கேஸு ரொம்ப சீரியஸான மேட்ரு. அல்லேலூயா, ஆமேன். நாளை தினத்தில் நம்ம படிக்கலாம், பெருமை என்றதான பெரும் வியாதி, ஆத்தும வியாதி, சோல் டிசீஸ். சோல் டிசீஸ் அதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைங்கிற மாதிரியே டினையலில் வாழ்ந்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முடிக்கப் போகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். God is gracious and he will help us, and as we yield and submit, God will give us the grace to change. It is difficult, but it's not going to be impossible. அது கடினமாக இருக்கும், ஆனால் அது முடியாது என்ற காரியம் அல்ல. தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு. டெஸ்ட்டு எழுதின உடனே ரிப்போர்ட் உடனே வராது. அப்படியே அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது சிலருக்கெல்லாம். பிரச்சனை இல்லை, இருந்துச்சுனாலும் நீங்கள் மாறணுங்கிற ஆட்டிடியூட் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 10க்கு 10 ப்ரைடு இருக்குன்னு சொன்னால் கூட ஆண்டவர் கிருபையாக பேசிக்கிட்டு இருக்கிறார்ல,
நீங்கள் மாறணும்னு நினச்சிட்டிங்கல்ல, அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாறிடுவீங்க. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க, நல்லா தூங்குங்க. இன்றைக்கி நாளைக்கு காலையில் ஆராதனை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கலன்னா ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லா வரணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட உள்ளே இருக்கிறத காட்டிடணும். ஆண்டவரே என்கிட்ட உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து கரெக்டாக காட்டிடணும், எனக்கு கண்ணாடி மாதிரி காட்டிடணும். ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்படியே அப்பட்டமாக காட்டிடுங்க, மறைச்சி பூசி மொழி வேண்டாம், அப்படியே அப்பட்டமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டுவாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் பெரிய கத்தி கொண்டு அப்படியே என்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க பாஸ்டர், ரத்தம்லாம் வடியுது பாஸ்டர், மாறிடுவேன் பாஸ்டர். ஆமேன். கத்தர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை தான் கொண்டு வந்திருக்கிறார். தங்குங்க நீங்கள் எல்லாம். இன்னும் பார்த்தீங்க ரிஃபைன்டு கோல்டாக மாறிடுவீங்க இதெல்லாம் ப்ராசஸ்க்கு அப்புறம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவ ஆவியானவர் சிநேகமும் காவலும் உங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.